to Easy Cooking Tamil. Hi friends, இன்னைக்கு நம்மளோட வீடியோல மொறு பாகற்காய் ஃப்ரை எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன Subscribe பண்ணலனா ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். பாகற்காய் ஃப்ரை பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படினு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பாகற்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப முத்துன காயா இருக்க வேண்டாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் தயிர், கொஞ்சம் கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாகற்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா, தயிர், தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். பொறுமையாக அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. பத்து நிமிஷம் ஆன பிறகு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம வச்சுருக்கிற பாகற்காயை இந்த மாதிரி ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படி பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒன்று லைட்டாக பக்கமாக தீர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்கமாற்றி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படி வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா செவந்து வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கு மேலே இன்னும் விட்டுட்டோம்னா நமக்கு வந்து இது கசக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி செவந்து வரும்போது இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருந்தால் நம்ம சாதத்துக்கு சாப்பிடும்போது பக்கோடா சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கசப்பெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம தயிர்லாம் ஆட் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கசப்பு வந்து ரொம்ப தெரியாது. அதுலேயே முக்கியமாக இந்த பாகற்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப விளைஞ்ச முத்துன பாகற்காயை எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த உள்ளே இருக்கிற அந்த விதை வந்து பிஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி பாகற்காயை எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது பாகற்காய் இந்த ஃப்ரை வந்து ரொம்பவே சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.